பிள்ளைக்கு தாராட்டி சீராட்டி சோறுட்டி அதை கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் அதாவது இரவு பகலென்று பாராமல் பகல் இரவென்று பாராமல் அவன் நல்ல முறையோடு அந்த பெற்ற வழியெல்லாம் விடுத்து எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கிறது அப்படி என்ற குழந்தை மீது இருக்க முடியாத ஒரு ஆசையினாலே அந்த வழியெல்லாம் மறந்து இந்த தோல்நடுங்க தொடர்நடுங்க அங்கம் மறைக்க அந்த பிள்ளையை இங்கெடுத்து அந்த நாளொரு மேடி போய் தருவனமாக ஆழ்ந்த பருப்பம் தோற்றவனை கொடுத்து அதை நல்ல முறையோடு தனிபருவமாக்கி அதுக்கு அதாவது அந்த நேரத்திலே அந்த பிள்ளையை ஊட்டி வளர்க்கும் வளர்த்து அதுவோ தனி வருமான வயது அப்ப இது ஆபத்து குறைவா பிள்ளை என்று கேட்டால் அந்த பிள்ளையாகப்பட்டவன் அப்பா எனக்கு வயதாகி விட்டது எனக்கோ உடல்நிலையாகப்பட்டது சரி கிடையாது அப்படின்னு அந்த பிள்ளை கிட்ட சொன்னா என்ன வயசான காலத்துல உடம்பு சரியில்லை எங்கேயாவது செத்து தோல் எங்கேயா எண்ணி கூட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவானோ அதுதான் ஆபத்து குறைவா பிள்ளை இல்லை அருமதி குறைவாங்க ஆமாங்க அப்படி என்று கேட்டால் அந்த வயதான தாய்க்குலம் ஆகியப்பட்டவர்கள் அப்பா எனக்கு பசியாகப்பட்டது ரமண பசி ஆகிவிட்டது ஏதாக நீராக இருந்தால் போதும் எனக்கு ஒரு சொம்பு குறைத்தால் போதும் அப்படி என்று அவர் கேட்கிற நேரத்தில் பெற்ற பிள்ளையானவன் அந்த தாய்குலத்தை பார்த்து கேட்பானோ எப்படி கேட்பான் எப்படி வயதான காலத்துல காலை சாப்பாடு கொண்டு வந்து மத்தியானம் கொடுப்பானோ அதுல என்ன பிரயோசனம் ஒண்ணு இல்லைங்க அதுதாங்க ரொம்ப குதவாங்க தாகத்தை தீரா தண்ணீர் தாகத்தை தீரா தண்ணீர் நம்மளுக்கு அவன் தண்ணீர் தாக விட அதிகமாகி இருக்கும் கடலில் நிறைய தண்ணீர் இருக்கும் என்று அந்த ஜலத்தை குடிக்கலாம் என்று சொல்லும் போது அந்த கடல் தண்ணி குடிக்க முடியுமா முடியாதுங்க ஏன் உப்பு தண்ணிங்க ஆமா அதுதான் அருமசி குறவாங்கன் தாகத்தை தீரா தண்ணீர் தண்ணீர் தரித்திரம் நிறையா பெண்டி ரெண்டு ஊடு ஒன்னா இருக்கும் பக்கத்து வீடுல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க ஆனால் அதுக்கு பக்கத்து வீட்டில அது இல்லாதப்பட்ட குடும்பம் இருக்கும் அப்படி இருக்கும் போது அந்த இருக்கப்பட்ட பொம்பளைய பார்த்து இந்த இல்லாத வீட்டை இருக்கும்படியான பெண்ணாகப்பட்டவர்கள் அந்த கட்டிய கணவனை பார்த்து உன்னை கட்டிய நாளாக எனக்கு என்ன சுகம் கட்டிய நாள என்ன சுகம் ஆமா உன்னைய கட்டிய நாளா எனக்கு என்ன சுகம் பக்கத்து வீட்டிலே ஒரு நாளைக்கு ஒரு விதமான சேலைகளுக்கு கட்டுகிறாள் அது மட்டும் கிடையாது அவர் நகரட்டு எல்லாம் அணிந்திருக்கிறார் ஒரு பொம்பளையா போறதா அந்த குடும்பத்தினுடைய வருமா அவங்களுக்கு என்னன்னு தெரியாதா ஆமா 4 பேர் மேல ஒரு பொம்பளை எப்படி இருக்கிறாங்களா அது மாதிரி நம்ம இருக்கணும் அந்த நகரட்டு மேல அந்த புறவு மேல அந்த பூ மேலதான் ஆசையா அப்படி அந்த கட்டிய கணவனை பார்த்து அந்த இல்லாத வீட்டுல இருக்க முடியாத பெண்ணானவர்களுக்கு எந்த நேரமும் துன்புறுத்தவள் அப்போது பார்ப்பான் அந்த கட்டிய கணவன் நம்ம மனைவி கேட்க முடியாத கேள்விக்கு நம்மள பதில் உரைக்க முடியவில்லை நம்ம வீட்டிலே வசதி கிடையாது அப்படி என்று மனம் வந்து அவன் மனமாகிய வட்டல் கட்டி நேரா எங்க போவான் எங்க அதுதான் தரித்திரம் அறியா பெண்டு நம்ம குடும்பம் நீங்க கீழே அப்படி என்று கடவுளே என்னை நல்ல முறையோடு வை நானும் 4 பேர் வேறு முன்னுக்கு வர வேண்டும் அப்படி என்று கண்ணுக்கு வரையான அந்த கடவுளை போட்டு நீ உண்மையாக உழைத்தாயானா அவர்களை போலவே நீயும் முன்னுக்கு வரலாம் நம்ம கீழே மாட்டோம் ஆனா சில பொம்பளைக்கு அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை தெரியறது கிடையாது அவன் என்ன பண்ணுவான் நேரா ஓய்ஞ்சாவுக்கு போவான் போயிட்டு அவன் ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் போட்டுக்கிட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான் சரி பொம்பளை தான் 2 பேர் ஆசைப்பட்டு கேட்டார்களே ஆமா எத்தனை சண்டை கிடையாது அவன் மறுபடியும் கூட வந்து உட்காந்து என்ன பண்ணுவான் என் வீட்டுல தான் ஒண்ணு இல்லையா உமா வீட்டுக்கு போட்டு வந்தியா உமா வீட்டுல 10 பவுன் போட்டாங்களா இல்ல வண்டி எடுத்து கொடுத்தாங்களா கார் எடுத்து கொடுத்தாங்களா அவன் ஒண்ணு சொல்லுவான் இது ஒண்ணு சொல்லுவான் 2 பேருக்கு சண்டை வரும் அப்பவே அந்த குடும்பம் பிரிந்து விடுமா அதுதான் கோபத்தை கடக்க வேண்டும் ஒரு குருமழி கேளாசீடன் ஒரு குருவுக்கு நாக இந்த ஊர்ல இப்ப ஆத்தாரு தலைமுகத்தா இருக்கிறாங்க அவங்க ஒரு குருவுக்கு சமம் ஆமா பாடக சாலையிலே சொல்லி கொடுக்க முடியாத ஆசான ஒரு குருவுக்கு சமம் தந்தை ஒரு குருவுக்கு சமம் அந்த கல்வி சொல்லி கொடுக்கிறார்களே அவர் என்ன எழுத சொல்றார் படிக்க சொல்கிறார் அப்படி என்றதை இட்டு யோசித்து கவனித்து பார்த்து நல்ல முறையோடு படித்து அந்த பிள்ளையாகப்பட்டவன் ஒரு வேலைக்கு சென்றால் அதை பெற்ற தாய் தந்தைக்கு பெருமை அதை சொல்லி கொடுத்த ஆசானுக்கும் பெருமை இப்ப இருக்கிற பசங்க அதை கேட்கறது கிடையாது இல்லங்க கண்டிச்சு கேட்டாக்க வாத்தியார் ஆச்சு போகுது ஐயோ அதுதான் குருமொழி கேளாசீடன் பாவத்தை தீரா தீர்த்தம் ஊர்ல ஒரு ஆலயம் இருக்கிறாங்க அது கும்பேஸ்வரர் நடந்தாங்க அந்த தீர்த்தமாகப்பட்டது பல பேர் வர வேண்டும் அப்படி பரவலாக புண்ணியம் கிடையாது அந்த பாவத்தை தீரா தீர்த்தம் ஆமா இது பலனில்லை அருந்தானே
கணவான்கள் சொந்த சபை சபை இந்த சபை முன்பாக தோற்றமாக வயது பேராயப்பட்டது அப்படி என்று மட்டுமே தெரியும் தெரியும் மகாபாரதனாக ஆமா அதுல இருக்கும்படியான பாட்டை பாடிட்டு போனவே காலையில் 7 மணி ஆகும் ஆமாங்க நாம பாட்டா பாடிட்டு போனாலும் இது எல்லாம் பார்த்து தூங்கிடும் ஆமா அதுல அப்படி ஏதோ ஒரு நேரத்துல கொஞ்சம் திருப்பு காரணம் ஆமா அந்த சடங்குகளுக்கு எம்பிக்கா இருக்கும் ஆமாங்க வாங்க வாங்க நல்லா இருக்கியா அப்படி இருந்த வயது அந்த தருவாயில பாரத கதை கோல்தூர் எழுதி வச்சிருந்தது திருகர்த்தராஜன் என்று வந்து திசமுக பஜமல்ல கடிமல்ல தீரன் திருகர்த்தராஜன் அது மட்டுமா நிகரில்லாத பல வெகு குண சுந்திரன் புகழ வீரியன் பகவர் நடிங்கிடும் ஆமாங்க ஃபர்ஸ்ட் அடி பாட்டு பாட்டு இரண்டாவது அடி என்ன எழுதிருக்கிறாங்க சத்தம் போட்டு ஆமா இந்த கதையை சொன்னா இது பிடிக்காது பாட்டை பாடினாலும் பிடிக்காது ஆமா ஒன்னு மாரி பையன் ஏதாவது காமெடி பண்ணாதான் சிரிக்குமா நீண்ட மணி மகன் நடிகா பஜங்கள் துண்ணு மணி வீர கண்டா எனக்கு தகிர்த்தமென ஆமா சாலா மேரிய பகவர் நடிகிடும் சாலா மேரிய பகவர் நடிகிற சூலா மேரி வரும் காலனும் என்ன ஆமா ரெண்டாவது அடி பாட்டு திருகர்த்தனுக்கு கொல்தூர்ல ஏதோ 3 அடி பாட்டு 3 அடி பாட்டுங்க 100 அடி இருக்குது அப்படி இருந்த வயதும் ஆமா அதாவது தம்பி என்னுடைய விளைவா திருகர்த்தன் நாடு அண்ணா இப்ப நான் இருக்கும் நாடு நாடு என்று கேட்டால் 66,000 வீதி ஒன்றைக்கு 66,000 வீடு மொத்த வீடாகப்பட்டது 435 கோடி 60 லட்சம் வீடு அப்பேர் வந்த நாட்டுக்கு அதிபதியாக சக்கர உடையோர் எதிர்ரோம உடையோர் எதிர்ரோமமுடையோர் அப்பேர் வந்த டெல்லி பாட்சா அப்பேர் வந்த இடத்திலே அடக்கிலமாகி அன்னங்கத்தி நகரிலே ஒரு பாகமா விளங்கி வர முடியாது அங்கே நான் வாசம் செய்து வருகிறேன் அப்படி நான் வாசம் செய்து வந்தாலும் எனக்கு திருமணம் ஆகியது என்னுடைய மனைவி மேகலாவதி அப்படி நான் மேகலாவதி அமர்ந்து அத்தி நகரிலே வாசம் செய்து எனக்கும் மேகலாவதிக்கும் ஆக வேண்டிய குடும்பத்திற்கு நான் ஒன்று ஆனால் என்னுடைய குடும்பத்திலே ஆணைக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஆணை தள்ளி ஆணைக்கு ஆணாகவும் ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் இருவர்களுக்கும் ஒரே ஒரு பெண் இல்லை என்னுடைய
என்னுடைய மகள் பெயர் திருவரண திருவரண திருவரணை. திருவரணை அந்த திருவரணையை நாங்கள் யாருக்கு கொடுத்தோம் என்றால் டெல்லி பாட்சா துரியோதனன். துரியோதனனுக்கு நேரலையோ துச்சாதனபலி என்று சொல்ல முடியாது. துச்சாதனபலிக்கு என் மகளை கொடுத்து அண்ணவரை மருமகனாக ஏற்று சம்மந்தி முறை போட்டு சம்மந்தி முறை பத்தியா? அப்படி தெரிஞ்சிருந்தா உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிருக்கணும். என் பொண்ணா ஒருத்தனை பாக்குறது ஆளுற போட்டாசிலையும் ஒருத்தன் காலையில 19 இட்லி சாப்பிடுறீங்க, ஒருத்தன் 18 இட்லி சாப்பிடுறீங்க. பாவம் அக்கா அது போல வச்சுக்கிட்டே தான் இருக்கு. உங்களால 1 மணி நேரம் கேட்டோம்னா அந்த அக்கா சாம்பார் சட்னி எல்லாமே வச்சுட்டாங்க. நான் யாரு அப்படி இருந்தா பெருவாயில. அதாவது இப்ப நான் இருக்கும்படியான அத்தி நகர்ல ஒரு பாகமாக இருக்கிறேன். ஆனா ஏற்கனவே நான் பெரிய ஆளு தம்பி. பெரிய ஆளு என்ன தெரியுமா? ஏற்கனவே என்னுடைய சொந்த நாடு ஜோதிமாபுரி பட்டணம் கே நகர். ஆமா, ஆனா நம்ம ஆட்டக்காரங்க ஆடுறது பூரா கே நகர்னு சொல்லி ஆடிட்டாங்க. இப்ப நாம மாத்தி சொன்னா இவனுக்கு தெரிஞ்சவனு கூட சில பேர் நினைப்பாங்க. ஆனா புக்குல ஆதிபர்வத்துல இருக்கிறது கேகய நகர். கேகய நகர் அப்படி கே நகர் என்று சொல்ல முடியாது. ஜோதிமாபுரி பட்டணத்தில் என்ன வேலை செய்தேன் என்னுடைய என்று சொல்ல முடியாது. வர்ணத்துக்கு லட்சம் பசுக்கள், ஒரு கலருக்கு 1 லட்சம். அப்பா ஆவு மந்தைகள் மாட்டு தரவு நீ மாட்டு தரவு ஒரு கலருக்கு 1 லட்சம். அதிகாரியா விளங்கி எந்த ஒரு குறை வராமல் நல்ல முறையோடு பாதுகாத்து நீதி நெறித்தவ வழுவாமல் அரசு அட்டி விருது வந்து. ஆனா தம்பி போறோம் போலவா அவளுக்கு வாங்கிங்க. இப்படி அடிச்சீங்க, வீரமா இருந்தீங்க, ஒருத்தர் பேச சொல்ல முடியாம பயப்படுறீங்க. ஐயா நானும் ஜோதிமாபுரி பட்டணத்தில் ஆகும் அந்த கடை நான் பரிமாணம் செய்து வந்த போது அங்கே யாரோ கேட்சவருக்கு சிங்க பள்ளி கேச்சகன் என்று சொல்ல முடியாதவன். அவனும் ஓடி வந்து அடியோ தண்டமாக அடித்து அவன் அடித்த வழியினால் அடி பொறுக்க முடியாமல் நானோ புறம் முதுகாட்டி திரும்பி பார்க்க அடி வாங்கின பையனா நம்மள மாதிரி அப்படியெல்லாம் அடி பறிக்க முடியாமல் தான் ஓடி வந்தேன். அப்ப என் மேலே என் காலத்துக்கெல்லாம் என்னுடைய மனைவி அருமாமணிவானவள் அந்த மஞ்சளை கரட்டி 10 போட்டபடியினால் முதல் இன்று வரைக்கும் செல்லமா என் மனைவிக்கு நான் பட்ட பேர் வச்சேன். மஞ்சளாவதி என்று ஒரு பேர் சூட்டினேன். மஞ்சளாவதி. ஆமா சரிங்க. என் மனைவிக்கு 2 பேர். ஆமா, மஞ்சளாவதி 1, ஆமா மேகலாவதி 1. அப்படி இருந்த போதிலும் எந்த திரிகர்த்தனாகப்பட்டவன் நானும் வெளிப்பட்டு வருகிறேன் என்றால் 3வது அடி பாட்டு எனக்கு என்ன ஏறி வச்சுக்கிறாங்க. உதவி